ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போல கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஏசாயா 9:3. எவ்வளோ அருமையான ஓமைகளை சொல்கிறாங்க. யாருக்கு இந்த சந்தோஷம்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எந்த ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சத்துக்கு அவன் வருகிறானோ, பாவ இருளிலிருந்து பரிசுத்தமான தெய்வம் என்ற அந்த ஒளிக்குள் வருகிறானோ, அவனுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுறாராம். அப்புறம் பாருங்க, ஓமை எப்படி சொல்கிறாங்க, அறுப்பில் மகிழ்கிறது போல. அறுப்பு அறுக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மகிழ்ச்சியை போலவும் கொள்ளையை எல்லாம் பெற்றுக்கொள்கிறத பங்கிட்டு கொள்ளும்போது, கொள்ளையில்னா நம்ம போர்கள்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க இல்லையா? போர் செஞ்சு அந்த உடைமைகள்லாம் கொண்டு வரும்போது அதுதான் கொள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளையெல்லாம் பங்கிட்டு கொடுக்கும்போது ஏற்படுகிற களி கூறுதல் போல உமக்கு முன்பாக ஜனங்கள் மகிழ்கிறாங்களாம். எந்த ஜனங்கள்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அவங்க கண்டு கொண்ட போது அந்த ஜாதியை தான் அவர் என்ன பண்ணுறாரு? மகிழ்ச்சியாக்கி பெருக பண்ணுறாராம். அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறாரு, அறுப்பில் மகிழ்கிறது போலன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 126 சொல்லப்பட்டிருக்கு, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ அறுத்த அரிகளை அறுப்பிலே மகிழ்கிறது போலனும் போது அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே ஒருவன் வருவான். கண்ணீரோடு வேதனையோடு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு ஈரமாக இருக்கும் அந்த விதைகள்லாம், அதெல்லாம் சுமந்து கொண்டு வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் அறுக்கும்போது கம்பீரத்தோடே அறுப்பார்களாம். சங்கீதக்காரனாகி தாவீது 126 சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல இந்த மகிழ்ச்சியை எதுக்கு ஒப்பிடுதுன்னா, அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்வுகிறார்கள். யாருன்னா, எந்த ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறானோ, பாவ இருளிலிருந்து பரிசுத்தமான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறானோ, அந்த மனிதனுக்கு அவனை திரளாய் பெருக பண்ணி அவனுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவாராம். திரளாக்குறாரு, ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியை பெருக பண்ணுறாரு. அந்த மகிழ்ச்சியை அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அசுத்தமான காரியத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே ஒரு தியாகத்தோடு இந்த உலகத்தில் பிறந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் நாம் பெற்று வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். கண்ணீரோடே விதைப்பவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதை சுமப்பவன் அழுது கொண்டு சுமந்து செல்கிறான். அறுத்த அரிகள் சுமக்கும் போதோ அவன் பாடிக்கொண்டு திரும்ப வருவான். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையில் பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவதன் போலவும் கர்த்தாவே, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நீர் அவர்களை திரளாக்கி அவர்களை மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற பண்ணாலே ஸ்தோத்திரிக்கும். நாங்களும் கூட கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் வந்து அந்த மகிழ்ச்சியை நாங்கள் எங்களுக்கும் நீர் பெருக செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில், சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டு தொழுவங்களும் ஆகும். செப்பனியா 2:6. இன்றைய கேள்வி, யார் என்ன செய்வது இல்லை? யார் எது இல்லாமல் எப்போது தம்முடைய எதை விளங்க பண்ணுகிறார்? யார் என்ன செய்வது இல்லை? யார் எது இல்லாமல் எப்போது
தம்முடைய எதை விளங்க பண்ணுகிறார்?